பைக்கை வந்து சர்வீஸ் விட போகிறோம். ஆயில் சேஞ்சு, பிரேக் பேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இங்கே வரப்போகுது. எங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, ஆனால் வைப்பு வேறு லெவலு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே, லே வேற லெவலில் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குல்லே ரொம்பவே. ஒரு 5000-6000 வரும்னு நினைக்கிறேன். பூட்டி கிடக்கு. 9 o'clock சர்வீஸ் சென்டர் லேக்கு வந்துட்டோங்க. அப்படியே கழுவுனதுக்கு தான் வண்டி கலரே வெளில தெரியுது. நிறைய போல்டே இல்லை. இதுக்கு மேலேயும் ஓட்டலான்றது எனக்கு தெரில. கண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஓப்பனாக கண்ணுக்கு நேராக காமிச்சு சர்வீஸ் பண்ண கடை கேட்டு ஷோரூமை நான் எங்கேயுமே பார்க்கல. சரி, ஏய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்மளோட சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 10ங்க. நம்ம நேத்தியே வந்து லேயில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டே 10. கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி காலையில் மட்டும். நேற்று எதுவும் தெரியலை, இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 10. இன்றைக்கி என்ன பிளான்னா, டைம் பார்த்தீங்கன்னா காலை 8 o'clock ஆகுது. ஸோ எங்கே போகிறோன்னா, நம்மளோட பைக்கை வந்து சர்வீஸ் விட போகிறோம். ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கயூல் அப்படின்ட்டு ஒரு நேமு. ஹோட்டல் நேம் ஒன்று என்னென்னு பார்த்து சொல்கிறேன். இங்கேயும் சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 kilometers இருக்குதுங்க. மணி டைம் 8, கரெக்டாக 8 மணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டுருந்துச்சு கூகுளில். ஸோ கிளம்பி போயிடலாம். 7:48 சம்திங்காக தான் ஆகுது. 8 o'clock நம்ம நிறுத்திடுவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கொடுத்தா தான் வண்டி சீக்கிரம் கொடுப்பாங்கிறதுக்காக போகிறோம். பார்ப்போம். ஆயில் சேஞ்சு, பிரேக் பேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இங்கே வரப்போகுது. எவ்வளோ வரப்போகுது என்னதெல்லாம் தெரில. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் சென்டர் போகிறேன். போயிட்டு அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பேர் என்ன பையா? ஹோட்டல் நேம்? ஹோட்டல் நேம் I don't know, sorry. ஆடியோ ஓகே, டன் ஏ நோ ப்ராப்ளம். ஹோட்டல் நேம் அவருக்கே தெரில. அந்த இருக்குது காயூல். செஸ் காயூல். ஸோ இதாங்க நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு. ஸோ இதான் நம்ம ரூமு. இந்த இருக்குல்ல, இது ரெண்டும் நம்ம ரூமு. சாரி இது ரெண்டு நம்ம ரூமில் அந்த அங்கே இருக்குது பாருங்கள், அதான் நம்ம ரூமு. காயூல் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தனே சொல்லுவேன். ஏன்னா நைட்டு வந்து எக்ஸ்ட்ரா பெட்லாம் கேட்டோம். அப்படியே அள்ளி கொண்டு வந்து குமிச்சிட்டு ஓட்டு போனாப்புல. நல்ல ரெஸ்பான்ஸு. எங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கலாம்ல இருக்க அமௌண்ட்டு. அந்தளவுக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஓகேங்க, நான் இப்போ எப்படி சர்வீஸ் சென்டர் போயிட்டு அப்படி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, கூகுள் மேப் போட்டேன். கரெக்டாக 3.9 kilometers. குளிர் அதிகமாகலாம் இல்லைங்க. பாருங்க, ரேஞ்ச் இன்னும் 110 காட்டுது நம்ம இதுக்கு. வண்டி ஹில்ஸில் செம்மையாக கொடுத்துருக்கு. சர்வீஸ் சிம்பிள் தான் காட்டிகிட்ருக்கு. என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது கிளம்புறதுக்குள்ளே. ஓகே போவோமா? குளிர் அதிகமாகலாம் இல்லைங்க. ஊட்டி கொடைக்கானலுக்கு அந்த ஈக்குவல் தான் இருக்குது. தெரில, நம்ம ஆஃப் சீசன் தானே வந்திருக்கோம். இது ஸ்னோ வர டைம்லாம் வந்தால் செத்துருவோம், அவ்வளோ கூலிங் இருக்கும். ஆஃப் சீசன்லாம் வந்ததுனால பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெருசாக தெரில. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டரில் வந்து நமக்கு இது லே மார்க்கெட் இருக்குது. நேற்று நைட் லே மார்க்கெட் போயிருந்தோங்க. வேற மாதிரி இருந்துச்சு லே மார்க்கெட்டு. எனக்கு உண்மையே பிடிச்சிருச்சு இந்த இடம். பாருங்க, ஃபுல்லாக பைக்கர்ஸ். அவ்வளோ ரெண்டல் பைக்ஸ் இருக்குதுங்க கடை. பாருங்க, பைக் ரெண்டல். ரெஃப்டில் பார்த்தா பைக் ரெண்டல். ஃபுல்லாக ரெண்டல் பைக் தான். அப்பா ஜில்லுன்னு இருக்குது. காலில் வேறு ஷூவை போடாமல் செப்பலை போட்டு வந்துட்டேன். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே. சரி அதாங்க, நேற்று லே மார்க்கெட் போனோம். லே மார்க்கெட்டு ஆறாம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிது அந்த லைட்டிங்க்கும். நாங்கள் வந்துட்டு வேறு ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. அந்த புத்தா இருக்காங்களா, அவங்க இதில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது. டான்ஸ் ஆடினாங்க. அந்த கிளிப்ஸ் நீங்கள் நேற்று போன வீட்டில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, ஆனால் வைப்பு வேறு லெவலு. ஜாலியாக நாங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு, அந்த லடாக் ஃப்ளாக்லாம் இங்கே இருந்துச்சு. எவ்வளோ என்னன்னு ரேட்டு விசாரிச்சுட்டு, எவ்வளோ அப்பா அந்த நம்ம பைக்கில் மாட்ட வேண்டிய திங்ஸு அவ்வளோ கிடைக்கிது. லத்தாக்குன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் குளிர் நடுக்குது. நான் தெரியாதனமாக ஷூவை போடாமல் வந்துட்டேன், செப்பலை போட்டு வந்துட்டேன். இல்லைன்னு ஜில்லுன்னு ஏறுது காலு. கோயிங் பெட்ரோல் லே வேற லெவலில் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குல்லே ரொம்பவே. பாருங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நேற்று கூட்டம்லாம் அதிகமே இல்லைங்க, ஏன்னா சீசன் டைம் கிடையாது இது. அதனால் சுற்றியும் மலைக்கு நடுவில் ஒரு ஊர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நல்லா இருக்குது. சர்வீஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நம்ம வண்டி பெட்ரோல் கொடுத்துருக்கேங்க நினச்சி தான் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு 424 kilometer.
இன்னும் 110 லிமிட் காட்டுதுன்னா எவ்வளோ தரும் பார்த்துங்க அந்த வண்டிக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.2 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே பாருங்க, சுற்றி மவுண்டெயினா, சென்டரில் ரோடு போட்டிருக்காங்க, வில்லேஜ் இருக்குது, சுற்றி மவுண்டெயினா, நடுவில் இந்த ஊர் லே. சூப்பராக இருக்குல்ல. ஐயோ ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஊர். நேற்று மார்க்கெட் போனப்பே எனக்கு அப்பா இங்கே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு தெரியுங்களா. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் நீட்டாக இருந்துச்சு, எல்லாமே கிடச்சிது. ரேட்டும் ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு தான், நம்ம ஊரில் உள்ள மாதிரி. ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, பானிபூரி எல்லாம் கிடச்சிது. எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ நம்ம சென்னைக்குள்ளே சுற்றின மாதிரி சுற்றினாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ளே. 5000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன் டைம் செக் பண்ணி பண்ண சொல்லணும். நமக்கு ஃப்ரீ சர்வீஸில் வந்து நம்ம கம்மியாக வந்துச்சு ரேட்டு. இங்கே எவ்வளோ வரும்ன்றது எனக்கு தெரில, லேபர்லாம் சேர்த்து தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் மற்ற ஐட்டம் சேர்த்தாலே 2000 வந்துடும். பிரேக் பேட் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இல்லைனா பார்ப்போம், பிரேக் பேட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 2 பிரேக் பேடு மட்டும் கையில் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துல நம்மளே மாட்டிக்கலான்ட்டு. வெல்கம் டு மாடல் வில்லேஜ். ஓ, நான் சர்வீஸ் சென்டர் பார்த்தேன், கூட்டமாக இருக்கிற மாதிரி காட்டல. ஆனால் ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் லேல சர்வீஸ் சென்டர் வச்சதுக்கு இப்போ உங்களுக்கு பெரிய கும்பிடுப்பா. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இங்கே வண்டி சரி பண்ணுறதுக்கு கடலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் முன்னாடிலாம் பார்த்துருக்கேங்க, அதாவது லேயோட வில்லேஜை பற்றி வில்லேஜ் வீடியோ வந்து நான் முன்னாடி பார்த்துருக்கேன் நிறைய பேர் போட்டதில். எனக்கு இதை மாதிரி அவங்க ஒன்றும் காமிக்கல இடத்த. ஏதோ எங்கேயாவது பொந்துக்குள்ளே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரில. இதை மாதிரி எனக்கு சுற்றி காமிச்ச மாதிரி தெரில. நான் வந்து பார்க்குறேன், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லேவே. அதே சில சின்ன ஊராக இருக்கும், அங்கங்கே பொந்தா வச்சு வீடு வச்சுருப்பான்னு பார்த்தா இது செம்ம பெரிய சிட்டி. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நானாவது நல்லா காமிக்க ட்ரை பண்ணுறேன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கேன். நேற்று மார்க்கெட்டை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன். ரைட்டு, பூட்டி கிடக்கு, சூப்பர். ஆமாம், டைம் 7:57 தான் ஆகுது. அவன் ஆர்வலருக்கு ஒரு களவு இல்லையாப்பான்ற மாதிரி கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை. ஹே, கோல்ஸ் க்ளோசிங், திஸ் இஸ் த KTM லே. கான்டாக்ட் நம்பர் ஓகே. ஐ டோன்ட் ஹேவ் லோக்கல் சிம். நிற்போம், நான் நினச்சதான் முடிவு பண்ணி தான் வந்தேன். 8 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. மணி 7:57 தான் ஆகுது. போஸ்ட்பெய்ட் சிம் வந்து மாற்றினோம்ல, இன்றைக்கி ஆக்டிவேஷன் ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை. अभी 15-20 मिनट लगेगा. 8 o'clock இந்த ஆப், கூகுள் மேப்பை 9 o'clock. 9 o'clock. ஓ, ஓகே, தேங்க்யூ. பா, என்ன பார்த்தீங்களா, யாருன்னே தெரில வந்து நமக்கு சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. சரி, ஓகே, கிளம்பி போக வேண்டியதான். 7:58. 1 hour எங்கே நம்ம இங்கே வெயிட் பண்ணுறது. சரி, கிளம்புவோம். அப்புறம் ஏன் கூகுள் மேப்பில் இப்படி போடுறாங்கன்னு தெரில, டென்ஷன் ஆகுதுல்ல. திருப்பி போகிறேன். இல்லை, நான் எல்லாத்தையும் நம்ப மாட்டேன். சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா நம்பலான்றது தான். தெரில, என் பைக் ரெடியாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம்லாம் அதிகமாக இருந்த மாதிரி தெரில. பார்க்கலாம், ரெடி ஆகிடும். நான் சர்வீஸ் சென்டரில் போட்டிருக்கேன், இல்லை உண்மையாக இருக்கும் 8 o'clockன்ட்டு நினச்சி வந்தா நோ 9 o'clock. அது யாருமே சம்மந்தமே தெரில, வந்தாலே வந்து சொல்லிட்டு போகிறாரு பாருங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு. அது வரைக்கும் தேங்க்யூ ப்ரோ. போகலாம் அப்படியே. காலைல ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன் நான். இங்கெல்லாம் அதிகமாக ஆர்மி இல்லை. ஆர்மி கேம்ப் வந்து அங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து லோக்கலில் வந்து அதிகமாக ஆர்மிஸ்லாம் நிற்கலை. ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். ரைட் சைடு பார்த்தீங்களா, மலையெல்லாம் பேத்துட்டு இது கட்டடம் கட்டிட்டுருக்காங்க. இந்த ரோடே நான் மலைக்கு நடுவில் தாங்க போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. தீத்தாடி எப்படா போகணும் நான்? ஆக்சுவலா இங்கே வந்து நான் குழம்பிட்டேனே. ஆக்சுவலாக எப்படி போகணும்? ஐ திங்க் அப்படி போகணும். ரைட்டு. தெரில, மேப் போடாமல் வந்தல. யாரோட சார் இது ஸ்டாச்சுவும் இருக்குது. யாருன்னு தெரிலண்ணா. இல்லை யாரோ புத்த
போதி தர்ம ஸ்டாச்சுவாக இருக்குமா வேறு லெவலில். இப்போ சல்லுன்னு போகிறானே, நான் நின்றுட்டுருக்கேன். த கிங் சிங் நாம்கியால். ஓகே, சைனீஸ். நேராக தான் போகணும்னு நினைக்கிறேன். நேராக தான் போகணும். ஆமாம், அங்கே பாருங்கள், அந்த புத்தா டெம்பிளில் அதை சுற்றி விட்டுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. சரி, இந்த ரோடு தான் கரெக்டு. ஓகே தான், அப்போ ஆட்சி பண்ணவங்களாம் இது வச்சுருந்தவங்களாம் அவங்களா தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படியே புத்தா இது அப்படியே இங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ட்ரிப்ளினா பேர் கரெக்டாக ஆயில் நுழைய மாட்டேங்குது அந்த பேர் எனக்கு. ஸோ ஃபுல்லாக சைனீஸ் இது தான் இங்கே எல்லாமே. ஸோ ஃபேஸ் கட் எல்லாமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நல்ல பீப்புளுங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லி தான் அதிகமாக. இந்த ஒரு ஹோட்டல் இதை பார்க்கணுமே, ஹோட்டலில் ரூமுக்காரே சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். மடி 1 hour later. भैया वाटर वाश अवेलेबल? Washing. ஏ காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து கேடிஎம் சர்வீஸ் சென்டர் லேக்கு வந்துட்டோங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு நான் திருப்பி போயிட்டேன். 9 மணிக்கு தான் ஓப்பன் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, நம்மள்ட்ட நம்ம நிற்கும் போது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார்ல 9 மணி தான் ஓப்பன் சொல்லிவிட்டு, அவர் தாங்க சர்வீஸ் பர்சனு. அதே தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கேடிஎம் லே. ஸோ ஆக்சுவலாக அவர் தான் அந்த ஆளே, சர்வீஸ் பண்ணுற ஆளே அவர் தான். ஸோ அதனால தான் அவர் வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு 9 மணி தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாரு. நான் வந்தோடனே சொல்லிட்டேன், ஆக்சுவலாக அந்த வைப்ரேஷன் அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வண்டியை மேலே ஏற்றிட்டாரு. முடியை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு முடி செட் ஆயிடுச்சு. ஸோ பைக் ரெடி பண்ண கொடுத்துறேன்ட்டார். உடனே நின்று வாங்கிட்டே போயிடலாமா. ஸோ அதனால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாரா அப்படின்னா மேலே ஏற்றியாச்சுங்க. செம்ம டெஸ்ட்டு. வாட்டர் வாஷ் பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறாரு. எவ்வளோ காஸ்ட் வர போகுதுன்னாலான்னு தெரில, பார்ப்போம். நான் சொல்கிறேன், நான் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ வரும்ன்றது. ஆயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போமா. பையா ஆயில் ஓகே ஆர் நாட்டு ஓகே. செம்ம டார்க்காக இருக்குது. இஃப் யூ ஓகே, ஐம் டேக்கிங் வீடியோ. யா, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறத பற்றி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது. நல்லா இருக்குல்ல? இது மாதிரி எங்கே விட்டாலும் அளவு கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் கேடிஎம் சர்வீஸ் சென்டர் இன் லே லடாக். ஆயில் கலரே செம்ம டார்க் ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சு ஓட்டினோம்னா ரொம்ப கஷ்டம். பையா ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ ரொம்பலாம் பைக் இல்லைங்க. நான் நினச்சேன் ஆக்சுவலாக சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்பலாம் பைக் இல்லை, சீக்கிரம் வந்தோன்னா அப்படி கையில் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் பண்ணி தராங்க. ஸோ அது வரைக்கும் சூப்பர். ஏன்னா நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், இன்றைக்கி ரெடி ஆகுமா, நாளைக்கு நம்ம ரைட் பண்ண முடியுமான்ட்டு. ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம ரைட் கிளம்ப போகிறோம். அதான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஓகே, ரெடி ஆகிடும் இன்றைக்கி. அப்படியே செயின் டைட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த வைப்ரேஷன் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஓரளவுக்கு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வண்டி எடுத்துகிட்டு போகும். ஓகேங்க, ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? ஆக்சுவலாக இதுதான் சர்வீஸ் சென்டர், அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுலேருந்து அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டும் சர்வீஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், G900ங்க. டயரு நிலமையை பாருங்கள், கொய்யால இப்படி ஒருத்தன் ஓட்டியிருக்கானவனை நான் என்னன்னு சொல்கிறது. சரி, ஹரியானா வண்டி சார். அப்புறம் இங்கே பாருங்கள், நிறையா கேடிஎம் பைக் எல்லாமே லடாக் பைக்ஸ் நிறையா நிற்கிது. ஸோ ஒரே ஒரு ஆள் ஃபுல் வண்டி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவலில். சார் ब्रेक पैड ओके चेंज ओके फ्रंट और बैक दोनों हाँ ऑलमोस्ट गॉन है ब्रेक पैड ओके चेंज ஸோ அதாங்க நமக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக் பேட் மாற்றி ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக பிரேக் பேட் போயிடுச்சு. லாஸ்ட் நம்ம மாற்றவே இல்லை, 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காது. ஸோ அடுத்து வந்து செயின் டைப் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு வைப்ரேஷன் கேட்டுச்சுல, ஸோ அந்த வைப்ரேஷனையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய போல்டே இல்லை, கல்டு விழுந்துருச்சு. அவர் வந்து பிரேக் பேட் மாற்றுறாரு, நம்ம அண்ணன் வந்து செயின் க்ளீன் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு வராதுங்க, ஏன்னா பேடக் ஸ்டாண்டை போட்டு வராது. நம்ம வந்து தூக்கிட்டு க்ளீன் பண்ணாலும் சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ சரியாக க்ளீன் பண்ணி சரியாக லூப் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா
எப்போயா தான் சர்வீஸ் பண்ணே வரோம். ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன் டைம் தான் சர்வீஸ் பண்ண வரும். ஸோ அந்த டைமில் வந்து செயினை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா செயின் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது இவங்க பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ பண்ணி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குமே தான் அதிகம் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா 250 வரும், பரவாயில்ல ஓகேன்னு பண்ண சொல்லிட்டேன். இதுக்கு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்க, நம்ம பண்ணுற செயின் வந்து க்ளீன் இங்கே நல்லா பண்ண முடியாது. வீட்டிலனா நம்ம நல்லா தெளிவாக நிறையா டீசல்லாம் வச்சு பண்ண முடியும். ட்ராவலில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்தளவுக்கு க்ளியராக பண்ண முடியாது, செயினை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ செயின் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுங்க, அது பெரிய செலவில் கொண்டு வந்து விடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம செயின் வந்து சரியாக க்ளீன் பண்ணி சரியாக நம்ம லூப் பண்ணாமல் இருந்ததுனால தான் செயின் லூஸ் ஆகிருக்கு வெயிட்டில். ஸோ அதனால் என்ன கேட்டாங்கன்னா, எவ்வளோ கேஜிஸ் வந்து நீங்கள் பின்னாடி வந்து கேரி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் 35 அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயினை நான் வந்து டைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செயின் டைட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு. பிரேக் பேடோட நிலைமை பார்க்குறீங்களா? இது ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு. ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் ஓட்டலான்றது எனக்கு தெரில. கண்டிப்பாக ஓட்டக்கூடாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஓட்டும்போது தெரிஞ்சது என்னோடய பிரேக் கேலிபர் வந்து நான் பிடிக்கும்போது ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இது ஃபுல்லாக தேஞ்சிச்சு ஃப்ரண்ட்டு. இது பேக்கு, இதில் இது ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. இது ஒன்று மட்டும் லைட்டாக கொஞ்சம் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆக்சுவலாக இது வந்து 14,000 ஆக்சுவலாக அரௌண்ட் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 15,000 கிலோமீட்டர் இதே பிரேக் பேடில் ஓடி இருக்குது. 3 சர்வீஸ்லையும் பிரேக் பேடு மாற்றவே இல்லை அவங்க. ஆக்சுவலாக பில்லு நான் பார்த்துருக்கேன். ஸோ 3 சர்வீஸ்லையுமே மாற்றலை. 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் பேடு வருதுன்றது ஒர்த்து. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-3 ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வந்து 400, பேக் வந்து ஒரு 300 தான் சம்திங் வந்துச்சு. ஸோ நான் இதெல்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பில்லு என்ன வந்துச்சுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு இருந்துச்சுல, அது என்ன ப்ராப்ளம்னா நம்ம கிராஸ் கார்டு பண்ண வேலை. இது லூஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த சர்வீஸுக்கு நான் வந்து 100க்கு 500 கூட கொடுக்க முடியல இருக்குது. ஸோ இது டைட் பண்ணியிருக்காங்க, இது டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேக் சைடு வந்து நமக்கு போல்டு வந்து நல்லா இறங்கலை நம்ம டைட் பண்ணும்போது. ஆக்சுவலாக நம்ம தானே ஃபிக்ஸ் பண்ணோம், சரியாக டைட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ இதையே அந்த பக்கம் சேர்த்து பண்ணுறாங்க. நான் எவ்வளவோ சர்வீஸ் சென்டர் பார்த்துருக்காங்க, ஆனால் இங்கே உள்ள சர்வீஸ் சென்டர் நான் பத்தியமாக பார்க்கல. பார்த்தீங்களா, ஃபுல்லாக மவுண்டெயினாக வீடு இருக்கா. ஸோ அப்படியே இதுதான் சர்வீஸ் சென்டர். ஆக்சுவலாக ரோடு இப்படியே போயிட்டு இப்படி தான் மேலே வருது. இதுதான் ரோடு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் பைக்கு ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு அண்ணன். சொல்லப்போனால் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னா, 9 மணிக்கு வந்தேன், 9:54 ஆகுது. கரெக்டாக 54 மினிட்ஸில் வந்து ஆயில் சேஞ்ச் சீக்கிரம் பண்ணிட்டாங்க, பிரேக் பேட் டக்குன்னு மாற்றிட்டாங்க. நம்ம வைப்ரேஷன் மட்டும் இருந்து சொன்னோம்னா, அது மட்டும் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட கிராஸ் கார்டு வந்து நம்ம தானே ஃபிக்ஸ் பண்ணோம், ஃபுல் டைட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் நானே அதான் என் மெக்கானிக் ஃப்ரெண்ட் அவனை வச்சு தான் டைட் பண்ண சொல்லியிருக்கணும். அவர் பண்ண விடாமல் நானாக பண்ணலை, நல்லா சரியாக டைட் பண்ணலை. ஸோ அதனால் அதுதான் லூஸ் ஆகி வைப்ரேஷன் ஆகியிருந்திருக்கு, வைப்ரேட் சவுண்டு கேட்டுருந்துருக்கு எனக்கு. ஸோ அப்புறம் இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரேலாம் பண்ணி ஃபுல் டைட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய போல்டு இல்லைங்க, பின்னாடி வந்து அந்த மர்க்காடு மாதிரி இருக்குமே, அதில் வந்து போல்டே இல்லை. நிறைய வந்த ஸ்பீட்லலாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு போல இருக்குது. ஸோ அதெல்லாம் மாட்டிட்டு ஓவரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க சொன்ன அமௌண்ட்லாம் பார்த்தா ஓரளவுக்கு இங்கே கம்மியாக இருக்குது. நம்ம ஊரை ஆக்சுவலாக நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஐ திங்க் பில்லு வரும்போது எவ்வளோ வருதுன்ற மட்டும் அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. வாட்டர் வாஷ் இந்த சைடில் எங்கேயோ ஒருத்தில் இருக்குது போல இருக்குது. ஸோ அண்ணன் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. அண்ணன் வேற மாதிரி படன்னு பண்ணாப்புல பாருங்க. வாட்டர் வாஷ்லாம் பண்ணலன்னா நேரம் வண்டி எடுத்து கொடுத்துருப்பாரு, நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு வண்டியை. ஸோ நீங்கள் அப்படி யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம பைக்கை வந்து லேயில் போய் சர்வீஸ் பண்ண முடியாது, நம்ம இங்கேயே பண்ணிட்டு போய்டணும்னு நினச்சிங்கன்னா, அதை சத்தியமாக அதெல்லாம் விட்டுருங்க. லேயில் வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் காலைல ஒரு 9 o'clockலாம் வந்து அவங்க ஓப்பன் டைமில் வந்து கொடுத்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து தமிழ்நாடு வேறு ஃப்ரம் நம்பர் பார்த்துட்டாரு, தமிழ்நாடுனாரு. வேறு சோலோ ரைடர் பண்ணாரு. ஆமாம், எஸ் ஐ எம் த சோலோ ரைடர் ஃப்ரம் தமிழ்நாடுன்ற. ஓ வெரி நைஸ் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து பண்ணுறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க ட்ராவலர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பயப்படவே வேணாம், லேயில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். காஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வருன்றது வந்து எனக்கு என்னோட கெஸ்ஸு படி கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் அது மட்டும் எவ்வளோ வருதுன்னு மட்டும் அவங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3142. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிலு பிரேக் பேடு ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. லேபர் ஜஸ்ட்டு ஒரு 500 தான் போட்டிருக்காங்க. ஸோ இது தான் சர்வீஸ் பண்ணுது. வாட்ஸ் யுவர் நேம்? சசி. இது அதை 5 ஸ்டார் ஐ வில் கிவ். ஓகே, த ஃபாஸ்ட் சர்வீஸ். ஓகே, தேங்க்யூ பை. ஓகே பை, see you. Yeah, sure. Bye. Water was that place la? Okay. Thank you, bye. Okay.
ஏங்க பில்லை பார்த்து சத்தியமாக நான் ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இதை மட்டும் நான் நம்ம ஊரில் அந்த சர்வீஸை பண்ணியிருந்தேன், நேரம் நம்ம கறந்துருப்பாங்க நம்மள்ட்ட. ஏங்க கம்மிங்க, இங்கே பாருங்க. செயின் லூப் க்ளீன். ஓ இது நாட் நோட்டா? ஓகே யா 250. ஓகே தேங்க்யூ Okay, thank தேங்க்யூ you. ஸோ மச். ஒன்றும் இல்லைங்க, செயின் லூப் பண்ணதுக்கு அவங்க நோட் பண்ணல, ஸோ அதனால் அது மட்டும் பே பண்ணிட்டு வந்தேன். ஸோ பில்லு பற்றி அப்படியே உங்கள் இங்கேருந்து சொல்லட்டுமா? ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1615, ஆயில் ஃபில்ட்ரு 82, ஏர் ஃபில்ட்ரு ஒரு 244, பிரேக் பேட் வந்து ஃப்ரண்ட் 433, பேக்கு 268, லேபர் ஒரு 500 அப்புறம் செயின் லூப் அண்ட் க்ளீன் பண்ண சொன்னேன், க்ளீன் பண்ணி லூப் அடிக்க சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு 250. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 3550 ரூபாங்க. ஒர்த்து 3400 ஒர்த்து வந்துச்சு. 3400 மொத்தமாக வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துங்க இங்கே. ஏன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் பில்லாம் கிடையாது, சும்மா கையில் தான் எழுதி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கடுத்து ஜிஎஸ்டி எதுவும் கிடையாது. ஸோ மொத்தமாக அப்படியே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஓப்பனாக கண்ணுக்கு நேராக காமிச்சு சர்வீஸ் பண்ண கடை கேட்டு ஷோரூமாக நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ இங்கே தான் பார்த்தேன். நம்ம பைக் வந்து சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு போனார், ஆனால் கடை பார்த்துட்டு வந்துட்டார். ஸோ நம்மளை போய் பண்ணிட்டு அப்படி எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டாரு. ஏன்னா இங்கே வந்து சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் இங்கே கிடையாதுங்க. மற்ற எல்லாம் சர்வீஸ் பண்ணலாம், ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மற்ற எல்லாமே பண்ணலாம். இன்ஜின் ஒர்க் வந்து கொண்டு பிரித்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே நான் ஓகே அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ரூமுக்கு போயிட்டு இப்போ தூங்க வேண்டியதான். அப்படியே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க ரூமுக்கு. அவ்வளோதாங்க என்னோடய வேலை. ஸோ இன்றைக்கி வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் வந்து நம்மளோட சர்வீஸு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ பையா மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டாருனா கிளம்பி போயிடுவேன். அப்படியே கழுவுனதுக்கு தான் வண்டி கலரே வெளில தெரியுது, தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான். கைஸ் ஃபைனலி பைக்கை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக 2 வாட்டி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி ஒருத்தன் லூசு பண்ண தெரியாமல் பண்ணி ஃபுல்லாக மண்ணே போகல. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் மறுபடியும் ஆக்சுவலாக இன்னொருத்தவன் தொடக்க வந்து தொடச்சிருந்தான். அந்த ஆள் சொன்னேன், வெரி வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நம்பரு. சரி ஓகே நான் க்ளீன் பண்ணி தரேன்ட்டு மறுபடியும் செகண்ட் வாஷ் பண்ணி இப்போ டன்னு வண்டி நேராக ரூம் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி வண்டி கொஞ்சம் பொறுமையாக விட்டுருப்போம், ஏன்னா சேர் அடிச்சிட மாதிரி. இது நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி இருக்குது. இல்லை காலையில் லைட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு தான் கிளம்புனேன். தெரில ப்ரீத்திங் ப்ராப்ளம்னால அப்படி வருமானது எனக்கு தெரியல. யூட்டன் போகணுமா, போயிட்டு திரும்பி போகணுங்க. பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட வந்திருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பெட்ரோல் போடுறதுக்கான பாருங்க 453 ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரிசர்வில் விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணது பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ பெட்ரோல் கொடுத்துருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வண்டி 453னா வாய்ப்பே கிடையாது ரோட்டில் கொடுத்துருக்கு. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரு 470 வரைக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறமும். நான் ஆனால் டேங்க் ஃபில் பண்ண போகிறேன், ஏன்னா இங்கே எங்கேயா நின்று போச்சுன்னா தள்ளவிட முடியாதுன்ட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டேங்க் ஃபில் பண்ண போகிறேன், அப்புறம் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் பே பண்ண போகிறேன், ஏன்னா கையில் காசு இல்லை. ஹவு மச் 1 லிட்டர்? 101.16. பாய் டர்ன் ஆன் சம் ஒய்ஃபை. ஓகே டன். மொத்தம் 13 லிட்டர் 93 ml பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ பெட்ரோல் இருக்குன்னும். பெட்ரோல் செம்மையாக தருது நம்ம இதில். காய்ஸ் ஃபைனலி நம்ம பைக்கை சர்வீஸு அப்புறம் வாட்டர் சர்வீஸ் எல்லாம் மொத்தமாக முடிச்சிட்டோம். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெடிங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீட்டாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க மறுபடியும் பண்ணப்போ. இப்போ தான் வண்டி மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க லுக்கு. ஓகேங்க, ஸோ இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வண்டி ஃபுல்லாக ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இங்கேருந்து நூப்ரா காதுங்களா பாஸ் இந்த பக்கம் போக போகிறோம். எங்கே போகிறோம் எது போகிறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டேக் கேர், பை see you. அமுகு டுமுகு